ஒருத்தர் வெளில இழுத்து போடுவார். அது யாருன்னு கேட்டீங்கன்னா, யாருமே எதிர்பார்க்காததெல்லாம் சொல்ல மாட்டேன். எல்லாருமே எதிர்பார்த்த ஓடிசி வந்துட்டாரு. ஓடிசி வந்து அடிச்சு சி சி செத்ருன்ஸ வெளில இழுத்த உடனே மேட்ச் முடிஞ்சிரும். செத்ருன்ஸ் வின்னு அறிவிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் வந்து செத்ருன்ஸ அடிச்சு சூப்பர்மேன் பஞ்ச் வச்சு, அதுக்கப்புறம் ஸ்பியர் போட்டு, அதுக்கப்புறம் செத்ருன்ஸ் ஃபினிஷரான ஸ்டாம்ப அவருக்கே கனெக்ட் பண்ணி விட்டு, எனக்கு என்ன ராயல் ரம்பிள்ல பண்ணி ஸ்டீல் ஸ்டெப்ஸ்ல அந்த ஸ்டாம்ப நான் உனக்கு போடுறேன்டான்னு சொல்லிட்டு இழுத்துட்டு போறேன். உடனே அங்க ராவோட அஃபிஷியல்ஸ் டீம் ராவ் மேனேஜர் செக்யூரிட்டி கார்ட்ஸ் இவங்களாம் வந்து அப்படியே தடுத்துருவாங்க. ஐயா விட்டுருங்க ஐயா அவன் அடிபட்டு செத்து போயிட போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு கூட சொல்லி அதுக்கப்புறம் விட்டதுக்கப்புறம் என்ன நடக்குன்னு கேட்டிங்கன்னா அதுக்கப்புறம் இவங்களோட ஃபியூல் கண்டினியூ ஆகும். பாப்பார் ரோமன் ரெக்ஸ் சரி நான் அவனை அடிக்கல விடுங்க நீங்கள் அழுவாதீங்க ரொம்ப அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு ரிங்குள்ள பார்த்தா பால்கி வந்து தடையை கொடுத்துக்கிட்டு இருப்பார். சிஎம்ங்க அச்சோ என்னாச்சு சிஎம்ங்க தோத்துட்டுன்னு கவலைப்படாது சிஎம்ங்க மனசு தேர்த்திக்கிட்டு இருப்பார். அதுக்கப்புறம் அதை பார்த்து ரோமன் ரெக்ஸ் கார்டு போய் உள்ள போய் சிஎம்ங்க ஒரு அடி போட்டு அதுக்கப்புறம் ஸ்பியரை போட்டு பால்கிமன் என்ன பண்ற அப்படின்னு பாப்பாரு. பால்கிமன் ஐயா மன்னிச்சிருங்க நான் உங்களுக்கு தான் பேசிக்கிட்டு இருந்தேன்னு சொல்லிட்டு கை எடுத்து கும்பிடுவார். அதுக்கப்புறம் வந்து ரோமன் ரெக்ஸ்